தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பதிவில் டிஎன் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன, அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இணையதள வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த வெப்சைட்டில் பார்க்கலாம் அப்படின்னா tnusrb.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்க்கலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பு துறைக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான அறிவிப்பு தேதி 21/8/2025லையும் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 21/9/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் பார்த்திங்க அப்படின்னா 9 நவம்பர் 2025. ஸோ இதுக்கான காலி பணியிடங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா 3644 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது காவல்துறை 2ஆம் நிலை காவலருக்கு வந்து 2833 போஸ்டிங்கும், அப்புறம் சிறை காவலருக்கு வந்து 180 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தீயணைப்புத்துறைக்கு வந்து 631. ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 3644 போஸ்டிங் வந்து இந்த தமிழ்நாடு போலீஸுக்கு வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக போலீஸ் எக்ஸாம் காத்திருக்கிறது இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி, அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்க அப்படின்னா 18,200 67,100 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு ஓசி பிரிவினருக்கு 18 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளேயும், அதே இது பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளேயும் இருக்கணும். ஸோ அதே மாதிரி எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே 3ஆம் பாலினத்தர் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவை வந்து 37 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதே முன்னாள் இராணுவத்துக்கு 47 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்யூனிட்டி வைஸ் இடஒதுக்கீடு, இந்த போஸ்டிங் எப்படிலாம் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதையும் இந்த பிடிஎஃப்பில் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துட்டு அப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த ஜாப்புக்கான எக்ஸாம் எப்படி கொடுத்துருப்பாங்க, எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எக்ஸாம் எழுதுகிறோம், அடுத்து வந்து முதன்மை தேர்வு எழுதணும். ஸோ இந்த 2 எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹால் டிக்கெட் நேரடியாக வந்துடும். இந்த ஜாப்புக்கு நம்ம வந்து செலக்ட் ஆகிடுவோம். ஸோ வேலை வேண்டி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த ஜாப் வந்து ஈஸியானதாக இருக்கும். இந்த கொடுத்துருக்காங்க. தமிழ் தேர்வு வந்து 80 மார்க் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஓவரால் வந்து 80 மார்க்கு எழுத வேண்டியிருக்கும். அதே மாதிரி முதன்மை எழுத்து தேர்வு 70 மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்த்தல் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இதெல்லாம் ஈஸியான ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட், அதாவது உடற்திறன் போட்டிகள் வந்து நமக்கு வைக்கிறாங்க. அடுத்து சிறப்பு மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்சிசி சர்டிஃபிகேட்டு அல்லது என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ் தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 80 கொஸ்டின் இருக்குது, 80 மார்க்கு கேட்குறாங்க. இது எக்ஸாம் நடக்கக்கூடிய டைமிங் வந்து 1 மணி நேரம் 20 நிமிடங்கள். இதில் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 32 மதிப்பெண்கள் நம்ம எடுக்கணும், அதாவது 40% அளவுக்கு எடுக்கணும். இது எழுதி தேர்வு பண்ணியிருந்தால் செலக்ட் ஆனால் மட்டும்தான் அடுத்து முதன்மை எழுத்து தேர்வுக்கே நம்ம போக முடியும். இந்த முதன்மை எழுத்து தேர்வும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 70 மார்க்கு கொடுக்குறாங்க. இந்த 70 மார்க்குக்கு 70 கொஸ்டினுக்கு ஒரு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 70 மார்க்குக்கு நம்ம எடுக்கக்கூடிய மினிமம் மார்க் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இந்த எக்ஸாமும் முதன்மை தேர்வும் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து வழங்கப்படுங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கெலாம் போக முடியும். ஸோ இதில் 25 மார்க், அதாவது 70 மார்க்கு மினிமம் 25 மார்க் நம்ம வந்து எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டு என்எஸ்எஸ் இல்லை என்சிசியில் பார்த்திங்கன்னா 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க.
இந்த ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா எவ்வளோ மார்க்கு கொடுப்பாங்க, பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து உடற்தகுதி தேர்வு. ஸோ உடற்தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிட்டு, எக்ஸாம் தான் இதில் முதன்மையானது. ஸோ எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேசிக் வந்து உடற்தகுதி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஓசி பிரிவினருக்கு வந்து உயரம் வந்து 170 சென்டிமீட்டரும், ஆண்களுக்கு, பெண்களுக்கு 159 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 167 சென்டிமீட்டரும், குறைந்தபட்சம் ஆண்களுக்கு, பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்பளவு ஆண்களுக்கு மட்டும் குறைந்தபட்சம் அளவு 81 சென்டிமீட்டர், அதே மாதிரி விரிந்த நிலையில் வந்து 5 சென்டிமீட்டரில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எலிஜிபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் நமக்காண்டியான எக்ஸாம்னு நம்மளே தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜாபுக்கான உயரம் மற்றும் மார்பு அளவு வந்து முழு எண்ணாக்குதல் அப்படிங்கிறதையும் அந்த டீட்டெயில்ஸையும் இந்த பிடிஎஃப்பில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா உடற்திறன் தேர்வு. அதாவது உடற்திறன் தேர்வை பொறுத்தவரை ரன்னிங்கை சொல்கிறாங்க. இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1500 மீட்டர் வந்து 7 நிமிடத்திற்கும் அதுக்கு குறைவாகவும் ஓடணும் அப்படிங்கிறது. பெண்களுக்கு வந்து 400 மீட்டர் வந்து 2 நிமிடங்கள் 30 வினாடிக்குள்ளேயும் அதுக்குள் முன்னாடியும் முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்திற்கு 1500 மீட்டர் தூரத்தை 8 நிமிடங்களில் கடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உடற்திறன் போட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் அந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்க. கயிறு ஏறுதலையும் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம கரெக்டாக ரன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதில் செலக்ட் ஆகிடுவோம். ஸோ அடுத்து சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அதாவது ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் ½ மார்க்கும், பி சர்டிஃபிகேட் இருந்தால் 1 மார்க்கும், சி சர்டிஃபிகேட் இருந்தால் 2 மார்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்எஸ்எஸ்க்கு வந்து 2 மார்க் கொடுக்குறாங்க. அது வந்து மாநில இளைஞர் விருது அந்த மாதிரி வந்து பன்னாட்டு நிகழ்ச்சியில் வந்து பங்கு கொண்டவர்கள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஜாப்பு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல விதமான ஜாப்புன்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ தமிழ்நாடு காவல்துறை தேர்வை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுடைய பணி கிடைக்க எங்களுடைய நம்பிக்கை குரல் சேனல் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கான முக்கியமான வெப்சைட் வந்து DNESRB.TN.gov.in. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் தான் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். ஓகே, தேங்க்யூ டு ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்